ஃபேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீழே இருந்தது மட்டும் தாங்க நான் பறித்தேன். மாடியில் இருந்ததை வந்து நான் பறிக்கலை. இன்னைக்கு வந்து மாடியில் இருக்கிறதையும் பறிச்சுக்குவோம். என் பையன் ஸ்கூல் போயிருந்தான், அதனால நான் பறிக்கலைங்க. சீட் மேலே கிடக்கிறதுனால எனக்கு ஏறி பறிக்க முடியாது, அதனால தான் என் பையனை பறிக்க வச்சுருக்கேன். என் பையன் தாங்க பறிச்சிட்ருக்கான். இந்த செடி பார்த்தீங்கன்னா பாதி செடி அப்படியே காஞ்சிட்டே வந்துருச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேறு செடி மேலே அப்படியே படர்ந்து போயிட்டே இருந்துச்சுங்க. அதனால நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையாவே காஞ்சிக்கிட்டே வந்துருச்சுங்க. இந்த செடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையை கட் பண்ணால் நிறைய கிளைகள் காஞ்சிக்கிட்டே வந்துடுதுங்க. அதான் ஏன்னே தெரியலை. இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறமா துளிர்கள் நிறைய வந்துடும். நான் நிறைய திருப்பம் கட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த பழத்தை வந்து சும்மா சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பழத்தை வந்து எல்லாமே விதைகளோட சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பழத்தை வந்து விதைகளோடய சாப்பிடலாங்க. நாங்கள் விதையை மென்னும் சாப்பிடலாம், முழுங்கவும் செய்யலாங்க. எதுவுமே பண்ணாது. இந்த பழத்தோட ரேட் என்னன்னு நானே கூகுளில் செக் பண்ணி பார்த்தேங்க. பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேங்க. நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ரேட் போட்டிருந்துச்சு. நம்ம வீட்டில் அவ்வளோ பழம் கீழே கொட்டி கிடக்க இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க அந்த பழத்தில், அதனால தான் இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க. இந்த பழத்தை வந்து அதிகமாக வெளிநாட்டுக்கு தாங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதான் இவ்வளோ ரேட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா